அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ்கே. இந்த வீடியோ பேஸ்ட் ஆன் பாலிடெக்னிக் செட்டு, சிஎஸ்ஆர் நெட்டு, கேட்டு, பிஜிடிஆர்பி அண்டு காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸுக்கு பிசிக்ஸ்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்ல இருந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பிளஸ் சம் ப்ராப்ளம்ஸை நம்ம இந்த லெக்சர் சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த லெக்சர் 8 வந்து எதை பத்தி அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு. இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ஃபில்டரையும் அண்ட் ரெகுலேட்டரை பத்தி தான் இந்த லெக்சர்ல பார்க்க போறோம். நீங்க அப் டு லெக்சர் 7 வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லெக்சர் 7 லிங்கை நான் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் லெக்சர் 7 பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த லெக்சர் 8 வந்து லெக்சர் 7 கண்டினியூஷன் தான். லெக்சர் 7ல அப்ளிகேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட்ல நம்ம 2 அப்ளிகேஷன்ஸை பார்த்துருப்போம். அது என்னன்னா ஸ்விட்சிங்கும் அண்ட் ரெக்டிஃபயர் பார்த்துருப்போம். ஸோ அந்த ரெக்டிஃபயர்ல வந்து ஹாஃப் வே ரெக்டிஃபயர் மட்டும் பார்த்துருப்போம். இந்த லெக்சர்ல ஃபுல் வே ரெக்டிஃபயர் பிளஸ் ஃபில்டர் அண்ட் ரெகுலேட்டர் நம்ம இந்த லெக்சர்ல பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபுல் வே ரெக்டிஃபயர். ஸோ ஹாஃப் வே ரெக்டிஃபயர் வந்து லெக்சர் 7ல பார்த்தோம். அதுல வந்து என்ன எஃபிஷியன்சி, ரிப்பிள் ஃபேக்டர் என்ன அப்படின்றதெல்லாம் லெக்சர் 7ல இருக்கு. ஸோ நீங்க போய் அதை பாருங்க. இந்த ஃபுல் வே ரெக்டிஃபயர் வந்து 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒன் இஸ் சென்டர் டேப்டு ரெக்டிஃபயர் அண்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஸோ இன் சென்டர் டேப்டு ரெக்டிஃபயர் ஃபுல் வே ரெக்டிஃபயர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வித் சென்டர் டேப்டு அண்ட் 2 டயோடு யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் இருக்கும். அவுட்புட் ஆஃப் வோல்டேஜ் V1 V2 இருக்கும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலா இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். இப்போ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயருக்கு எப்படி எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணுமோ அதே மாதிரி ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருக்கும் நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். அதுக்காக நமக்கு என்ன எஃபிஷியன்சினா தெரியும், அவுட்புட் ரிசல்ட் பை இன்புட் ரிசல்ட். ஸோ அதுல நம்ம விடிசி, ஐடிசி, விஏசி, ஐஏசி எல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து அதோடைய பவர் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த பேஸ்ல விடிசியோட கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2Vm/π, ஐடிசிக்கு 2Im/π அண்ட் விஏசி Vm/√2, ஐஏசி Im/√2. ஸோ ஐஏசி எப்படி கால்குலேட் பண்றது, விஎம் எப்படி, ஐஎம் விஎம் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றதுன்றத லெக்சர் 7ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வித் ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க லெக்சர் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா பேஸ்ட் ஆன் இந்த வேல்யூஸ் நம்ம வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 81.2%. ஸோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரோட எஃபிஷியன்சி 40.6% இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோட டபுளா இருக்கு, 81.2%. ஸோ கம்பேர் டு தட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் இஸ் நமக்கு வந்து என்னது அட்வான்ஸ்டு. அண்ட் த ரிப்பிள் ஃபேக்டர் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் இஸ் 0.48. ஸோ நம்ம தெரியும், நம்ம படிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா இந்த ஐடியல் ரிப்பிள் ஃபேக்டர் ஆஃப் ரெக்டிஃபயர் பார்த்தீங்கன்னா 0வா இருக்கணும். அண்ட் ஐடியல் எஃபிஷியன்சி ஆஃப் ரெக்டிஃபயர் பார்த்தீங்கன்னா 100% இருக்கணும். So efficiency should be close to the 100 and the ripple factor should be close to the 0. So that is the effective device, right? Next வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய எப்படி வந்து சென்டர் டேப்டு ரெக்டிஃபயர் அண்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஒர்க் ஆகுன்றத பார்க்கலாம். ஸோ இட் இஸ் த பிளாக் டயக்ராம் ஆஃப் சென்டர் டேப்டு ரெக்டிஃபயர். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வித் சென்டர் டேப்டு அண்ட் 2 டயோடு இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் வோல்டேஜ் V1 V2 2 இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து இன்புட் சிக்னல். இட்ஸ் அ சைன் வேவ். இட் ஹேஸ் அ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிக்னல்ஸ் இருக்கு. ஸோ எப்போ பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருக்கோ அப்போ வந்து இந்த டயோடு வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து D1 சிக்னல்ஸ் கிடைக்கும். அண்ட் எப்போ நெகட்டிவ் பயாஸா இருக்கும், நெகட்டிவ் வோல்டேஜ் வரும்போது இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகும், இந்த டயோடு வந்து பாசிட்டிவ் பயாஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து D2 வந்து நமக்கு வந்து ரெக்டிஃபை ஆகும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸ் சைக்கிள் வரும்போது நமக்கு வந்து D1 D2 டிவைஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல ஒர்க் ஆகும் பொழுது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸ் சைன் வேவுமே நமக்கு வந்து ரெக்டிஃபை ஆகி ஃப்ரம் ஏசி சிக்னல்ல இருந்து டிசி சிக்னலுக்கு நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் சென்டர் டேப்டு ஃபுல் வே ரெக்டிஃபயருடைய ஃபங்க்ஷன்ஸ். Next பார்த்தீங்கன்னா bridge rectifier. ஸோ இந்த bridge rectifier ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சென்டர் டேப் ரெக்டிஃபயர் ரிசல்ட்டை பொறுத்தவரை ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்
இதுலேயே அதே வந்து சைன் வேவ் தான் சிக்னல்ஸாக கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் வந்து பாசிட்டிவ் இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா D1 D3 ரெண்டு டயோடுமே நமக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆக்ட் ஆகும், அண்டு D4 D2 வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் சிக்னல் இஸ் நெகட்டிவாக போகும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா D4 D2 ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், D3 D1 ரிவர்ஸ் பயாஸ் ஆகும். ஸோ கண்டினியூஸ் இந்த சைக்கிள் சைன் வேவ் வந்து கண்டினியூஸ் சைக்கிள் வரும்போது நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஏசி சிக்னல் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு டிசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து என்னன்னா கம்பேர்ட் டு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்ல வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருடைய எஃபிஷியன்சி நமக்கு வந்து டபுள் மடங்கு வந்து ஹையா இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து இந்த ரெக்டிஃபயர் இந்த பிஎன் ஜங்ஷன்ல கேட்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது ஹாஃப் வேவ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்ல ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். ஓகே, ஸோ தேர்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். ஃபில்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு சர்க்யூட். இந்த சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா அன்வான்ட் சிக்னலை ரிமூவ் பண்ணி அட் த சேம் டைம்ல வந்து வாண்டட் சிக்னல்ஸ் அலோவ் பண்ணும். ஸோ அப்போ ஒரு சர்க்யூட்ஸ்ல வந்து ஒரு ரெகுலேட்டர்ல வந்து சர்க்யூட்ஸ்ல வந்து அன்வான்ட் சிக்னல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏசி சிக்னல் தான் அன்வான்ட் சிக்னல்ஸ் அண்ட் டிசி சிக்னல் தான் வாண்டட் சிக்னல்ஸ். இதுதான் வந்து ஒரு ரெகுலேட்டர் சர்க்யூட்ல வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அண்ட் ஃபில்டர் சர்க்யூட் கன்சிஸ்ட் இன்சுலேட்டர் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ ஃபில்டர் சர்க்யூட்ல நம்ம சொல்லி முன்னாடி சொல்லிருக்கோம் ஃபில்டர்ன்ற ஒரு சர்க்யூட் தான். ஸோ அந்த சர்க்யூட் என்ன கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இண்டக்டரும் அண்ட் கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ இன் ஃபில்டர்ல இண்டக்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கணும் அண்ட் கெப்பாசிட்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் பேரலல் டு லோடு. ஸோ இது ரெண்டுமே ஒரு லோடுக்கு வந்து இண்டக்டர் வந்து சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கணும் அண்ட் அதே லோடுக்கு வந்து பேரலல்ல கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ இப்படி ரெண்டு கனெக்ட் ஆனாதான் நம்ம வந்து ஃபில்டர் சர்க்யூட்டை மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இந்த ஃபில்டர்ஸை வந்து நம்ம வந்து 4 டைப்பாக கிளாசிஃபை பண்ணுறோம். ஒன் இஸ் இண்டக்டர் ஃபில்டர், ரெண்டாவது கெப்பாசிட்டர் ஃபில்டர், தேர்ட் ஒன் எல் செக்ஷன் ஃபில்டர் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பை ஃபில்டர். ஸோ இந்த 1 by 1 இந்த ஃபில்டர்ஸை பற்றி அதோடைய ரிப்பிள் ஃபேக்டர்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா மெரிட்ஸ் என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஃபில்டருடைய மெரிட்ஸ் வந்து ரிப்பிள் ஃபேக்டர் அண்டு எஃபிஷியன்சியோடைய மெரிட் வந்து ரெக்டிஃபயரோட மெரிட்ஸ் வந்து கிராஃப் மெரிட் வந்து நமக்கு வந்து எஃபிஷியன்சி சொல்லுவோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் இண்டக்டர். ஸோ இண்டக்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர். இண்டக்டர் ஃபில்டர் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இண்டக்டர் வந்து எப்பவுமே வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். அப்போ சீரீஸ்ல டு லோடுக்கு வந்து நம்ம சீரீஸா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இண்டக்டர் ஃபில்டர் சொல்லியிருக்கோம். ஸோ இண்டக்டர் ஃபில்டர்ல ரிப்பிள் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைரக்ட் ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன்ஸ்ல நம்ம ஆர்எல் வேல்யூ அண்ட் இண்டக்டருடைய வேல்யூஸ் தெரிஞ்சுட்டா நம்ம ரிப்பிள் ஃபேக்டர் எவ்வளவு கால்குலேட் பண்ணலாம். அண்ட் ஐடியல் ரிப்பிள் ஃபேக்டர் வந்து 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல் செக்ஷன் ஃபில்டர். எல் செக்ஷன்ல ஃபில்டர்ல வந்து எல் செக்ஷன்ல ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு இண்டக்டரும் ஒரு கெப்பாசிட்டரும் காம்பினேஷன் நம்ம உருவாக்கக்கூடியதான் எல் செக்ஷன் ஃபில்டர் சொல்லுவோம். இந்த எல் செக்ஷன் ஃபில்டருடைய ரிப்பிள் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா √2/3 XC/XL அண்ட் XCயோட வேல்யூ 1/ωc. கெப்பாசிட்டன்ஸ் வச்சு நம்ம வந்து XC கால்குலேட் பண்ணலாம் அண்ட் வந்து XL கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வேவ் ஃபார்ம்ஸ். அண்ட் எல் செக்ஷன் ஃபில்டர் ரிப்பிள் ஃபேக்டர் இஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் மிகப்பெரிய மெரிட் ஃபார் திஸ் எல் செக்ஷன் ஃபில்டர். இது லோட் ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஹென்ஸ் எல் செக்ஷன் ஃபில்டர் வில் பி ப்ரிஃபர்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஃபில்டர். ஸோ இண்டக்டர் ஃபில்டர்னா ஒன்லி இண்டக்டர் மட்டும் இருக்கும், கெப்பாசிட்டர் ஃபில்டர்னா ஒன்லி கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கும். எல் செக்ஷன் ஃபில்டர்னா கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் ஃபில்டர்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி கெப்பாசிட்டர். ஸோ அதனுடைய ரிப்பிள் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு காமா = 1/4√3 FCRL. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பை செக்ஷன் ஃபில்டர். ஸோ ஏன் இதை பை செக்ஷன் ஃபில்டர் சொல்றாங்கன்னா இதனுடைய கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டருடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் டு த லோட் ரெசிஸ்டன்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் இண்டக்டர் வந்து should be series and capacitor should be parallel. ஓகே, ஸோ இதனுடைய ரிப்பிள் ஃபேக்டருக்கான ஃபார்முலா √2 C1 C2 and XLRL. ஸோ திஸ் இஸ் த ஃபில்டருடைய டைப்பு. இதுதான் வந்து ஃபில்டருடைய கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. நம்ம டைரெக்டாக ரிப்பிள் ஃபேக்டர் மட்டும் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணணும். ஆர் தே வில் கிவ் சம் சர்க்யூட் அண்ட் சர்க்யூட்ல இருந்து நமக்கு தேவையான வேல்யூஸை எடுத்து அதுல இருந்து ரிப்பிள் ஃபேக்டர் கால்குலேட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஆர் டைரக்டா ரிப்பிள் ஃபேக்டருடைய ஃபார்முலாஸை கேட்கலாம், சான்சஸ் இருக்கு. Next, fourth final application is regulator. So it is a circuit which is used to produce a constant output voltage irrespective of input voltage and load. ஸோ ஒரு வந்து இன்புட் வோல்டேஜுக்கு லோடுக்கு ரெஸ்பெக்டிவாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டாக அவுட்புட் வோல்டேஜை கொடுக்குறதா வந்து நம்ம ரெகுலேட்டர் சொல்லுவோம். ஸோ ரெகுலேட்டர் சர்க்கிட் ஆர் கிளாசிஃபைட் 2 types. ஒன் இஸ் சீரிஸ் ரெகுலேட்டர் அண்ட் ஷண்ட் ஆர் பேரலல் ரெகுலேட்டர். 2 டைப் இருக்கு, ஒன்று சீரிஸ் அண்ட் ஷண்ட் ஆர் பேரலல் டைப் ரெகுலேட்டர்.
and in series regulator regulating device is transistor. So in the concept very important. ஒரு series regulator la regulating device is transistor and a shunt regulator regulating device is Zener diode. Shunt க்கு வந்து Zener diode தான் regulating device, but series க்கு வந்து transistor is regulating device. So if the regulating device is connected in series to the load for series regulator, அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வந்து சீரிஸ் ரெகுலேட்டருக்கு வந்து ரெகுலேட்டிங் டிவைஸை வந்து சீரீஸாகவும் அந்த பேரலா வந்து சண்ட் ரெகுலேட்டருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, சிமிலர் டு இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, அண்ட் சீரிஸ் ரெகுலேட்டர் யூஸ்ட் இன் ஹை பவர் அப்ளிகேஷன் அண்ட் சண்ட் ரெகுலேட்டர் யூஸ்ட் இன் லோ பவர் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து எங்க அப்ளை பண்றாங்க, இந்த ரெகுலேட்டர்ல வந்து சீரிஸ் எங்க அப்ளை பண்றாங்க, சண்ட் எங்க அப்ளை பண்றாங்க. இப்போ நம்ம நார்மலா வந்து ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டருக்கு வந்து பவர் சப்ளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், லோ பவர் அப்ளிகேஷன். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா சண்ட் ரெகுலேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். Okay, so that's all. So this is the application of PN junction. So I hope you understand and you like this video. If you are like this video, like, share and subscribe. And மீண்டும் next videoல next ஒரு important ஆன இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.